நிறைய கனவுகள், திட்டங்கள் எல்லாமே எனக்கும் இருந்தது அகல்யா. என்னதான் நான் கொஞ்சம் பிடிவாதக்காரியா இருந்தாலும் ஒவ்வொரு பொண்ணுக்கும் கல்யாணம்ங்கிறது ஒரு சந்தோஷமான சம்பவம். எனக்கும் அப்படி ஒரு ஆசை இருந்தது. இப்போ உனக்கும் இருக்கு இல்ல? இருக்குக்கா. பெண்ணுக்கு பெருமையே குடும்பத்தை பெருமையா நிறுத்தணும்ன்றதுதான். நானும் மத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மத்தவங்க என்ன பாராட்டும்படிதான்க்கா நடந்துப்பேன். என்ன ஒரு குறை, நீ கல்யாணம் பண்ணியிருந்தா உன்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துட்டு இருந்திருப்பேன். சந்தடி சாக்களே என்ன குத்தி காமிக்கிற? இல்லக்கா, பரவாயில்ல அகல்யா. மேரேஜ் இஸ் a மேட் இன் லைஃப். கல்யாணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுறது. அது உனக்கு நல்லா அமைஞ்சிருச்சு, எனக்கு அமையல, அவ்வளவுதான். அக்கா, எனக்கு உன்னை பத்தி தெரியும். உன் மனச பத்தி எனக்கு நல்லா புரியும். எனக்கு முன்னாடி உனக்கு மேரேஜ் நடந்திருந்துச்சுன்னா உன்கிட்ட இருந்து நிறைய நல்ல விஷயம் கத்துட்டு இருந்திருப்பான்னு சொல்ல வந்தேன்க்கா. எனக்கும் நிறைய ஆசைகள் இருந்தது அகல்யா. நான் எப்படியும் IAS இல்ல IPS ஆபீசர் ஆயிடுவேன்னு எனக்கு கட்டாயமா தெரியும். நான் மக்களுக்கு சேவை செய்யணும், நிறைய நல்ல காரியங்கள் செய்யணும். அது மட்டும் இல்லாம கல்யாணம் பண்ணி எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கணும். ஒரு நல்ல மனைவியா, நல்ல மருமகளா, ஒரு நல்ல தாயா, இப்படி நிறைய ஆசைகள் எல்லாமே காணல் ஆயிடுச்சு. ஒருத்தர் மனசுல நினைச்சிட்டு அது நடக்காம போனப்போ இன்னொருத்தருக்கு கழுத்தை நீட்டுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. என்னதான் பிராக்டிக்கலான பொண்ணுனாலும் நமக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குல்ல. அக்கா, உனக்கு கல்யாணம் ஆகி உன் குழந்தைய தூக்கி கொஞ்சணும்னு எனக்கும் ஆசை இருந்துச்சுக்கா. இப்பவும் இருக்குக்கா. ஆசைதான் எல்லா கவலைக்கும் காரணம்னு கௌதம புத்தர் சொல்லிருக்காரு அகல்யா. அவருக்கு என்ன, ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி குழந்தையும் பெத்து கடைசியில தானே ஆசைதான் எல்லா துன்பங்களுக்கும் காரணம்னு சொல்லி அவர் சாமியார் ஆனாரு. அகல்யா, அனுபவத்தை விட பெரிய பாடம் வேற எதுவுமே இல்ல. சரி, அதை விட நீ சந்தோஷமா இருக்கணும். அதான் எனக்கும் அப்பாக்கும் இருக்கிற ஒரே ஆசை. எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்பட்டுமா? பாய் பாய். அக்காக்கு இன்னும் கல்யாண ஆசை போகல. அவளோட பிடிவாதம் தான் தடுக்குது. அவ பிடிவாதத்துக்கு ஒரு முடிவு கட்டணும். வணக்கம் சாமி. நல்லா இருமா. உன் மனசுக்குள்ள ஏதோ குழப்பம் போயிட்டு இருக்கு. ஆமாங்க, அதை நான் தெளிவுபடுத்த தான் இங்க வந்திருக்கேன். அப்படியா? என்ன சந்தேகம்னு என்கிட்ட கேளு, எனக்கு தெரிஞ்சா நான் பதில் சொல்றேன். இங்க மங்கள சித்தர்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? என்ன இப்படி கேட்டுட்ட? அவரை தெரியாதவங்க இருக்க முடியாது. ஆனா அவர் இப்ப இங்க இல்லையே, எங்கேயோ வெளியூர் போயிருக்கதா சொன்னாங்க. ஆமா, அவரை பத்தி நீ எதுக்கு கேக்குற? நான் சென்னையில தினக்குயில்ங்கிற பத்திரிக்கையில வேலை பாக்குறேன். புரியுது புரியுது. உங்க பத்திரிக்கையில தானே நடக்க போவதை சொல்லும் அசரீர்னு செய்தி வெளியிடுறீங்க. அது சம்பந்தமா கூட மங்கள சித்தர் உங்க பத்திரிகை ஆசிரியரை சந்திச்சு பேசியிருக்காரு போல இருக்கு. ஆமா சாமி, பேசினாரு. அப்பதான் அவரு காலக்கணித சோடிகள் ஒண்ணு இருக்கிறதாகவும் அது தப்பானவன் கையில கிடைச்சிருக்கிறதாகவும் அதுல இருக்கிற விவரங்களை அவன் படிச்சுட்டு தான் அவன் நடக்க போற விவரங்களை சொன்னதாகவும் சொன்னாரு. ஆமா சாமி, காலக்கணித சோடிகள்னு ஒண்ணு உண்மையிலேயே இருக்கா இல்லையா? அப்படி ஒன்று இருக்கிறதா நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அது பற்றின முழு விவரம் எனக்கு தெரியாது. அதோட அது இப்போ பாதுகாப்பாக இருக்கா இல்லை காணாமல் போச்சான்னு எனக்கு தெரியல. அதே சமயம் மங்கள சித்தர் தவறான தகவல் தரக்கூடியவர் இல்லை. அது போகட்டும், காலக்கணித சுவடிகள் இப்போ இருக்கா இல்லையான்னு உனக்கு சந்தேகம் வர காரணம் என்ன? அது இல்ல சாமி, வர வழியில 2 சித்தர்களை சந்திச்சேன். அவங்க கிட்ட இதை பத்தின விவரங்களை கேட்டேன். அதுல ஒருத்தர் காலக்கணித சுவடிகள் இருக்கிறதா சொல்ல வந்தாரு. ஆனா அவரை தடுத்து அப்படி ஒண்ணு இல்லவே இல்லைன்னு சொன்னதோட மங்கள சித்தரையும் கிறுக்கன்னு சொல்லி என்ன அங்கேருந்து போக சொல்லிட்டாரு. அப்படியா? அது வேற ஒன்றும் இல்லை. காலக்கணித பொக்கிஷம் இருக்கிறது தெரிஞ்சா சராசரி மனிதர்கள் அதை அடையணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால பல குழப்பங்கள் ஏற்படலாம். அதுக்காக அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க சாமி, அந்த காலக்கணித சுவடிகளை பத்தின முழு விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னா நான் யாரை பார்க்கணும்?
ஏன்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் இந்த மலைக்கே வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது பற்றின முழு விவரங்கள் தெரிஞ்சவங்க 3 பேர் தான். மங்கள சித்தர், போதக சித்தர், குணசித்தர். மங்கள சித்தரும் போதக சித்தரும் இப்போ இங்கே இல்லை. குணசித்தர் மட்டும்தான் இங்கே இருக்காரு. அப்படியா? அவரை நான் சந்திக்க முடியுமா? அவர் இந்த மலையில எங்க இருக்காருன்னு உங்களால சொல்ல முடியுமா? தாராளமா. அவர் இந்த மலைக்கு அந்த பக்கத்தில் இருக்காரு. ஆனால் அந்த இடத்த அடையிறது ரொம்ப கஷ்டமாச்சம்மா. உன்னால் அங்கே போக முடியாது. ஏ சாமி, அங்க பல காட்டு விலங்குகள் இருக்குன்னு சொல்றீங்களா? நான் பல காடுகளுக்கு போய் அங்க இருக்கிற விலங்குகளை படம் எடுத்து எங்க பத்திரிக்கையில கட்டுரையா எழுதியிருக்கேன். அதனால எனக்கு விலங்குகளை பார்த்து பயம் இல்ல சாமி. நீ நினைக்கிற மாதிரி அங்க பயங்கரமான விலங்குகள் கிடையாது. மனிதர்களை கண்டா விரட்டி அடிக்கக்கூடிய காட்டுவாசி கூட்டம் ஒன்று இருக்கு. அந்த கூட்டத்துல மாரப்பன்னு ஒருத்தர் இருக்கா. அவன் ரொம்ப பொல்லாதவன். அவன் கண்ணுல மட்டும் நீ மாட்டினா தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமா. அப்படியா? இங்க அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஒருவேளை நீங்க என்ன பயமூர்த்தி இங்க இருந்து திருப்பி அனுப்புறதுக்காக அப்படி சொல்றீங்களா? ஆமா, தீய தொட்டா சுடும், தொடாதேன்னு சொல்லதான் முடியும். அதே மீறி தொட்டா அவங்கள தடுக்கவா முடியும்? இந்த காட்டுவாசங்களை பத்தி உனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அவங்க காட்டை விட்டு வெளியே வரவே மாட்டாங்க. அப்படியே வந்தாலும் யார் கண்ணிலையும் பட மாட்டாங்க. அங்க போறது ஆபத்துன்னு சொல்றீங்க. ஆனா எனக்கு அந்த காலக்கணித சுவடிகளை பத்தி தெரிஞ்சே ஆகணும். அப்பதான் நாங்க பல உண்மைகளை கண்டுபிடிக்க முடியும். நீ அந்த சுவடிகளை தேடி போகலாம், அதை பத்தின விவரங்களை சேகரிக்கலாம். ஆனா சிலரால மட்டும்தான் சில உண்மைகளை கண்டுபிடிக்கவும் முடியும், சேகரிக்கவும் முடியும். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். எதுக்கும் உன் துணைக்கு ஒருத்தரை கூட்டிட்டு போ. அப்பதான் கொஞ்சமாவது உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும். சாமி, நீங்க தப்பா நினைக்கலனா என்ன அங்க கூட்டிட்டு போக முடியுமா? முடியாதுமா, அதுக்கான அதிகாரம் எனக்கு கிடையாது. நான் வரேன். டைரக்டர் சார், இதை பாருங்க சார். எல்லாருக்கும் தெரியற மாதிரி நம்ம படத்தோட முதல் நாள் பூஜை கிராண்டா நடந்தது. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் நல்லபடியா பேசிட்டு இருக்காங்க. இப்போ எதுக்கு சார் தேவையில்லாத பிரச்சனை? சார், என்னால எந்த பிரச்சனையும் இல்லை சார். எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. நான் ஆக்ஷன் பட டைரக்டர். என்னால ஹீரோயிசம் சப்ஜெக்ட் தான் பண்ண முடியும். அதை மாத்துங்க இதை மாத்துங்கன்னா என்னால கதையில காம்ப்ரமைஸ் ஆக முடியாது சார். உங்களை யார் சார் கதையில காம்ப்ரமைஸ் ஆக சொன்னது? டெக்னீஷியன்லையா, பட்ஜெட்லையா, ஆர்டிஸ்ட்லையா, இல்ல லொகேஷன்லையா? எதுல சார்? எதுல? கதையில தானே. கதை தாங்க ஒரு படத்துக்கே மூச்சு. அதையே மாத்த சொன்னீங்கன்னா இத பாருங்க, என்னால கதையெல்லாம் மாத்தவே முடியாது. இதுதான் என்னோட இறுதியான முடிவு. ஏதோ என் மார்க்கெட் கொஞ்சம் டல்லா இருக்கிறதுனால நான் இந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்கேன். நீங்க எல்லாம் இறங்கி வந்து எங்களுக்காக பணம் பண்ணணும்னு அவசியமே இல்ல. இதோ பாருங்க சார், ஒண்ணு அவரை கதையை மாத்த சொல்லுங்க, இல்லனா என்ன மாத்த சொல்றீங்களா? அந்த உரிமை உங்களுக்கு இல்லங்க. அக்கா, ஏன் தேவையில்லாம வீணா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? சார் சொன்ன கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. இல்ல மகா, உன்னை ஒட்டுமொத்தமா வச்சு ஒரே படத்துல உங்க அக்கா நிறைய சம்பாதிக்கணும்னு பாக்குறாங்க. அதனாலதான் ரொம்ப வேகப்படுறாங்க. சார், வார்த்தைய அளந்து பேசுங்க. நான் எதையுமே அளந்துதான் பேசுவேன். எனக்கு என்னோட எல்லைகள் தெரியும். இத பாருங்க ப்ரொடியூசர் சார், என்னால கதையை மாத்த முடியாது. ஒரே ஒரு சீன்ல கூட நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். எனக்கு என் சுயநலம் முக்கியம் இல்ல, என் படம் ஜெயிக்கணும், அதான் முக்கியம். சார், நானும் ஒண்ணு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஒண்ணு மகாக்கு ஏத்த மாதிரி அவர் கதையை மாத்தணும், இல்ல வேற கதை கேட்கணும். அப்புறம் உங்க இஷ்டம். சார், விட்டு கொடுத்து கொஞ்சம் கதையை மாத்துங்களேன். எதுக்கு பிரச்சனை? சார், அவரால விட்டு கொடுக்க முடியலன்னா என்னால விட்டு கொடுக்க முடியாது சார். சார் ப்ளீஸ். இத பாருங்க சார், என்னையே கம்பல் பண்ணிட்டு இருக்கீங்களே. நான் ஒரு லீடிங் டைரக்டர். அந்த மரியாதை கூட இல்லாம என்ன கதையை மாத்த சொல்றீங்க? ஏன் அவங்க கொஞ்சம் கூட இறங்கி வர மாட்டாங்களா? முடிவு பண்ணுங்க சார், நானா இல்ல அவங்களான்னு. சார், ஒண்ணு கதையை மாத்துங்க, இல்ல நான் உங்களை மாத்த வேண்டியிருக்கும். வேற வழி இல்ல சார், நீங்க என்னதான் மாத்தணும். ஏன்னா நான் ஜெயிக்கிற வழியை சொல்றேன், நீங்க தோத்துட்டு இருக்க வழியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. சந்தோஷம் சார். சினிமால இருக்கிற சபலங்கிற சாபத்துக்கு நீங்களும் அடிமையா இருக்கும்போது யார் என்ன செய்ய முடியும்? நான் வர்றேன் சார். சார் ப்ளீஸ். உன்னை நினைச்சா
எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு மகா. என் தங்கச்சி பார்த்து பாவப்பட ஒன்றும் தேவையில்லை, நீங்க கிளம்புங்க. இந்த சட்டை உங்களுக்கு நல்லா இருக்கு. ஆமா. இந்த சட்டை மாதிரி வேற நல்ல டைரக்டர் பாத்துங்க. பாத்துறேன். சொல்லுங்க லாவண்யா, நல்லபடியா போய் சேர்ந்தீங்களா? ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து சேர்ந்துட்டேன் சார். ரெடி ஆகி ஃபீல்டுக்கும் வந்துட்டேன் சார். குட் லாவண்யா. ஏதாவது நியூஸ் கிடைச்சதுங்களா? இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் நிறைய இருக்கு சார். நல்ல விஷயம், சொல்லுங்களேன் கேட்போம். சார் இங்க வந்த உடனே முதல்ல சித்தர்கள்லாம் எங்க இருப்பாங்கன்னு விசாரிச்சேன். சித்தர்கள்லாம் காட்டுக்குள்ள இருப்பாங்கன்னு சொன்னாங்க. நாட்டுல இருந்த நரகவாதன்னு சொல்லி எல்லாரும் காட்டுல போய் செட்டில் ஆயிட்டாங்க போல. உண்மைதான் சார். ஊர்ல இருக்கிறவங்க பண்ற நக்கலை விட இவங்க நக்கல் அதிகமாவே இருக்கு. ஏன் லாவண்யா, என்னாச்சு? முதல்ல 2 சித்தர்களை பார்த்தேன் சார். அவங்க கிட்ட காலக்கணித பொக்கிஷத்தை பத்தி கேட்டேன். ஆனா அவங்க பதில் எதுவுமே சொல்லாம அங்கிருந்து என்ன துரத்துறதுலயே குறியா இருந்தாங்க. அது வேற ஒண்ணும் இல்லம்மா, நீங்களாம் இருக்குதுன்னு நம்புற அந்த காலக்கணித சுவடிகள் உண்மையில இல்லவே இல்லை அப்படின்னு ஒரு மாயை உருவாக்கி அவங்க இந்த உலகத்தை ஏமாத்திட்டு இருக்காங்க. நானும் அப்படிதான் சார் நினைச்சேன். ஆனா காலக்கணித பொக்கிஷங்கிறது உண்மைதான் சார். உண்மையா? என்ன சொல்றீங்களா லாவண்யா? ஆமா சார். அந்த நக்கல் பிடிச்ச சித்தர்களை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் காட்டுக்குள்ள நடந்து வந்தப்போ அங்க இன்னொரு சித்தரை கூட பார்த்தேன். ஓகே சார், அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அவர்தான் காலக்கணித பொக்கிஷம்னு ஒன்னு இருக்கிறதே சொன்னாரு. இந்த உலகம் அழியிற வரைக்கும் என்னென்ன பெரிய விபத்துகள் நடக்கும், அது எப்படி நடக்கும்னு அதுல இருக்கும்னு சொன்னாரு. அவர் சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்க நம்புறீங்களா லாவண்யா? நானும் கேட்டேன். அவர் உலக விஷயங்களை கரைச்சு குடிச்சிருக்காரு. நம்ம நாட்டோட பெருமையும் சிறப்பையும் நாமே நம்புறது இல்ல. ஆனா எங்கேயோ இருந்த நாஸ்ட்ராம் சொல்லிட்டு போனதை பத்தி பெருசா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. ரொம்ப விவரமான சித்தரா இருப்பார் போல இருக்கு. ரொம்ப சரி சார். உலகமே அணுங்கிற அமைப்பால தான் உருவாயிருக்கு. இதை எல்லா விஞ்ஞானிகளும் ஒத்துக்கிறாங்க. ஆனா அந்த அணுங்கிறத உலகத்துக்கு முதல்ல சொன்னவரு கண்ணதன் அப்படிங்கிற ஒரு சித்தர். அப்புறம் இன்னைக்கு பிரபலமா இருக்கிற மருத்துவ முறையில பிளாஸ்டிக் சர்ஜரிய முதல்ல பண்ணது சுஷ்ருதன்கிற சித்தர்னு பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் சொன்னாரு. வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி. இந்த சித்தர்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் லாவண்யா. ஆனா இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்கு? அதையும் கேட்டேன். ஆரியபட்டு தெரியும்ல, ஸ்பேஸ் ஸ்டடி வரதுக்கு பல 100 வருஷத்துக்கு முன்னாடி சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இதெல்லாம் எப்பப்ப வரும்னு கணிச்சவர். அதுக்கும் உங்களுக்கு ஆதாரம் வேணுமான்னு கேட்டாரு. இட்ஸ் a valuable question லாவண்யா. அவர் வேற என்ன சொன்னாரு? பல சித்தர்கள் தீர்க்க தரிசனத்தோட யோசிச்சு உலகத்துல என்னென்ன விஞ்ஞான முன்னேற்றங்கள் ஏற்படும், என்னென்ன நன்மைகள் அதனால ஏற்படும், என்னென்ன அழிவுகள் ஏற்படும்னு கணிச்சு எழுதினதுதான் காலக்கணித பொக்கிஷம். அது ஒரு உண்மையான ஓலைச்சுவடின்னு சொன்னாரு சார். எஸ் லாவண்யா, நம்மளை தேடி வந்த சித்தர் சொன்ன விஷயமும் இவர் சொன்ன விஷயமும் ஒத்து போதில்ல. வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு சார். அந்த காலக்கணித பொக்கிஷம் காணாம போயிட்டு தான் ஒரு வதந்தி இருக்கிறதாகவும் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலன்னு சொன்னாரு. ஆனா அந்த காலக்கணித பொக்கிஷம் கொல்லிமலையில இருந்து 8 மைல் தூரத்துல இருக்கிற ஒரு குரங்கு மலையில இருக்கும்னு சொன்னாரு. ஆனா அங்க போறது ரொம்ப ஆபத்துன்னு அவர் சொன்னாரு சார். ஆபத்துன்னா இந்த ஹாலிவுட் படங்கள்ல வருமே அந்த மாதிரி ஆபத்தா? இல்ல சார், அந்த குரங்கு மலைக்கு போற வழியில ஒரு காட்டுவாசி இனம் இருக்கான். அவங்க ரொம்ப நல்லவங்கனாலும் அங்க மாரப்பன் ஒருத்தன் ரொம்ப கெட்டவனா, ரொம்ப ஆபத்தானவனா. அதனால அங்க போறது அவ்வளவு நல்லது இல்லன்னு அவர் எச்சரிச்சாரு. பட் நான் அங்க போறத டிசைட் பண்ணிட்டேன் சார். உங்க துணிச்சலை பாராட்டுறேன் லாவண்யா. பட் எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. எந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் உடனே எனக்கு அப்டேட் பண்ணுங்க. எனி டைம் எனி ஹெல்ப் யூ கேன் கால் மீ. ஓகே, பாய் மா. ஸோ காலக்கணித சுவடிகள் ஒன்று இருந்திருக்கு. அது இப்போ காணாமல் போயிருக்கு. அது இப்போ யார்கிட்ட இருக்கும்? குட்டி
செல்லம், இன்னைக்கு எப்படி? இன்னைக்கு சாப்பாடு சாப்பிட போறியா இல்ல இந்த இன்ஜெக்ஷனை போட்டு விடட்டுமா? சொல்லு செல்லம், நீ தான் சொல்லணும். இத பாரு பிரம்மா, உன் கூட போராடுற சக்தி எனக்கு இல்ல. அதே போல நீ போடுற இந்த இன்ஜெக்ஷனால நான் மயக்கத்துல இருந்ததெல்லாம் போதும். எனக்கு ரொம்ப பசிக்குது. தயவு செய்து என் கட்டை அவுத்து விடு. நான் நல்லா சாப்பிடணும் இப்போ. ப்ளீஸ் பிரம்மா. அட்டா இப்ப சொன்னியே, இதுதான் நல்ல பொண்ணுக்கு அடையாளம். இப்படி அடம் பிடிக்காம இருந்தா என் வேலையும் சுலபமா முடிஞ்சிடும். என் செல்லத்துக்கு நானே ஊட்டி விடுறேன். வா 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 வா. இந்தா. ப்ளீஸ் என் கை கட்டை அவுத்து விடு பிரம்மா. நானே என் கையால சாப்பிட்டுக்கிறேன். ஓ சரி, ஓகே. இந்தா சாப்பிடு. என் கால் கட்டியும் அவுத்து விட. இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன்னு உனக்கே நல்லா தெரியும். ஏன் பயப்படுறியா? உன் மேல உனக்கே நம்பிக்கை இல்லையா? என் மேல நம்பிக்கை இல்லாமல உன்னை நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆமா பிரம்மா, இந்த காட்டுல எப்படி உனக்கு மட்டும் சாப்பாடு கிடைக்குது? செல்லம், இந்த பிரம்மா மனசு வச்சா காட்டுக்குள்ள இல்ல கடலுக்கு அடியில இருந்து கூட சாப்பாடு வரும். நீ சாப்பிடு செல்லம், சாப்பிடு. இதுக்குதான் மெதுவா சாப்பிடணும்னு சொல்றது. இது தண்ணி எடுத்துட்டு வரேன். கீதாஞ்சலி, ஏய் உன்னை விட மாட்டேன். நீ எங்க போனாலும் விட மாட்டேன். நீ கீதாஞ்சலி, நீ எந்த பக்கம் ஓடினாலும் இந்த காட்டுல இருந்து எங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. தப்பிச்சா போற.
செல்லம் என் செல்லம் கீது நீ இங்கெங்கயோ தான் ஒளிஞ்சிருக்கங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீயா என்கிட்ட வந்துட்டேன்னு வச்சுக்கோ, நான் உன்னை பத்திரமா கூட்டிட்டு போறேன். இல்ல நான் உன்னை பிடிச்சேன்னு வச்சுக்கோ, உன்னை கடிச்சே போட்டுருவேன். வா, உன்னை கடிச்சுதான் கூட்டிட்டு போக போறேன். ப்ளீஸ் பிரம்மா, உனக்கு தேவை பணம் தானே? எவ்வளவு வேணா கேளு, எங்க அக்கா கிட்ட இருந்து எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துறேன். அதெல்லாம் நடக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஏற்கனவே பெரிய அமௌண்ட் கையில அட்வான்ஸா வாங்கிட்டேன். இன்னும் ரெண்டு நாள்ல மீதி பணம் என் கைக்கு வந்துடும். அப்புறம் நான் ஏன் உங்ககிட்ட கையேந்து நிக்கணும்? வாடி. ஒரு அனானமஸ் கால், அதில் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் அது நிஜ வாழ்க்கையில் அப்படியே நடக்க போய் அது வரைக்கும் அமைதியாக போயிட்டு இருந்த நம்ம பத்திரிக்கை வாழ்க்கை இன்னைக்கு நிறைய சோதனைகளை சந்திச்சிருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் அந்த அனானமஸ் கால் தான். நான் சொல்றது இல்ல தம்பி, அந்த ஃபோன் காலை அப்படியே விட்டுருந்தா இந்த பிரச்சனைகளே வந்திருக்காது. இல்லைண்ணே, அந்த ஃபோன் கால் வந்தப்போ முதல்ல நானும் அதை பெருசாக எடுத்துக்கல. சரி, அவனோ ஒருத்தன் குடிச்சிட்டு வளரான் தான் முதல்ல நானும் நினச்சேன். ஆனால் அவன் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மையில நடந்துச்சு இல்லையா? அதனால தான் லேசாக எனக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு. அதனால தான் இந்த விஷயத்தை நான் போலீஸ் கிட்ட எடுத்துட்டு போனேன். ஐ தாட் தே வில் ஹெல்ப் இன் ரைட். ஆனால் அவங்க என்னை கிண்டல் பண்ணி காயப்படுத்தி அனுப்பிட்டாங்க. ஒருவேளை நம்ம போலீஸ் கிட்ட போனதோட சும்மா இருந்திருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காதோ? பிரச்சனை எதுவும் வந்திருக்காதுன்றது உண்மைதான் சிந்து. ஆனால் நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் நம்ம பப்ளிஷ் பண்ணாமல் விட்டுறதுன்றது ஒரு நல்ல பத்திரிக்கைக்காரன் செய்கிற வேலை இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த உலக மக்களுக்கு தெரிஞ்ச நிறைய உண்மைகள் பத்திரிக்கை வாயில தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ நமக்கும் அந்த பொறுப்பு இருக்குன்னு நான் நம்புறேன். ஆமா ரைட்? இப்போ நமக்கு சோதனை மேலே சோதனை வருது, இது தேவையா சார்? என்ன ரவி, பேச்சில் சுத்தமாக கான்ஃபிடன்ஸ் இல்லை. ஐ திங்க் பர்சனலாக நீங்கள் கொஞ்சம் அப்செட்டில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஜஸ்ட் என் கருத்தை சொன்னேன், தட்ஸ் ஆல். சரி, நம்புறேன். இந்த பாருங்க ரவி, ஒரு விஷயம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. நல்ல விஷயம் ஒன்று பண்ணுறப்போ அது பின்னாடி நிறைய பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். சோதனைகளை கடக்க தயங்கிற எவனும் சாதனைகளை எண்ணிக்கை எட்ட முடியாது. அதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. ஆமாம் சார். தம்பி, நான் உங்க வழிக்கே வரேன். நீங்க இந்த விஷயத்துல ரொம்ப டீப்பாவே டீல் பண்றீங்க. நடக்க போவதை சொல்லும் அசரீரேன்னு வர ஃபோன் நியூஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்றீங்க. இதனால போலீஸையும் மற்ற பத்திரிகைக்காரங்களையும் பகைச்சிட்டு இருக்கோம். நாம எங்க நிக்கிறோம், எந்த திசையில போறோம்? சரியான இடத்துல தான் நம்ம இருக்கோம். சரியான பாதையை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். லாவணி எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னை தேடி ஒரு சித்தர் வந்திருந்தார் இல்லையா? அவர் சொன்ன விஷயம் உண்மையா இருக்கும் போல. கொல்லிமலையில காலக்கணித சுவடிகள் இருக்குன்னு லாவணியாவும் நம்புறாங்க. ஆனா இப்ப அது காணாம போயிட்டு தான் ஒரு வதந்தி இருக்கிறதாவும், பட் தேனா நிச்சயம் கண்டுபிடிச்சலான்னு லாவணியா சொல்றாங்க. இப்ப அந்த காலக்கணித சுவடிகள் வந்து ஆதிவாசிகள் வாழ்ற இடத்துக்கு பக்கத்துல இருக்கான். அந்த ஆதிவாசிகளால பெருசா எதுவும் ஆபத்து இல்லை. ஆனா அந்த ஆதிவாசி கூட்டத்துல மாறப்பன்னு ஒரு முரடா இருக்கானா. அவனால லாவணிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு நான் கொஞ்சம் பயப்படுறேன். ஸோ லாவணியாக்கு பாதுகாப்பு கொடுக்க இங்கிருந்து யாராவது போகணும். நான் போறேன் சார். சார், நானும் போறேன். எனக்கு கும்ஃபு, கராத்தே எல்லாம் தெரியும். நான் கராத்தேல பிளாக் பெல்ட். வெரி குட். ரவி, நீங்க ஒன்று பண்ணுங்க. நீங்க கேஷியர் மீட் பண்ணி இந்த டிராவலுக்கு என்ன பண்ண செலவாமோ அதை நீங்க அவர்கிட்ட கலெக்ட் சார். நான் ஃபோன்ல சொல்லிடுறேன். ஓகே சார். போற இடம் ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. எப்ப எந்த உதவி தேவைப்பட்ட எனக்கு கால் பண்ணுங்க சார். லாவணியாக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே சார். தம்பி, நான் இப்படி சொல்றேனே நினைக்காதீங்க. இந்த விஷயத்துல நாம ரொம்ப அக்கறை காட்டுறது சரியில்லைன்னு எனக்கு தோணுதுப்பா. அதுவும் இல்லாம இந்த விஷயம் பெருசாகிட்டே போகுது. ஒரு விஷயம், நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவோம். அதுதான் நமக்கு நல்லதுன்னு தோணுது. என்னென்ன நீங்க திரும்ப திரும்ப போலீஸ் போலீஸ்னு சொல்லிட்டு இருக்கீங்க? மறுபடியும் அவங்க கிட்ட போய் என்ன அசிங்கப்பட சொல்றீங்களா? போலீஸ் என்ன சுத்தமா நம்பலையே. ஒருவேளை போலீஸே என்ன நம்பினாலும் அந்த அருந்ததி சுத்தமா என்ன நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை ஆதாரம். ஆதாரம் இல்லைன்னா என்னோட எல்லா பேச்சுகளும் அவங்க முட்டாள்தனமா தான் பாக்குறாங்க. அது மட்டும் இல்ல,
ஏதோ ஒரு பெரிய ஆதாரத்தை நான் நெருங்கிட்டு தான் நான் நம்புறேன். இப்போ போலீஸ் கிட்ட போய் ஆதாரமே இல்லாம நடந்த எல்லா விஷயத்தையும் மறுபடியும் நான் சொன்னேன்னு வச்சுங்களேன், என்னோட எல்லா முயற்சிகளும் அவங்க வீணாக்கிடுவாங்க. என்ன திசை திருப்ப தான் பார்ப்பாங்க. நோ அதர் கோ, ஐ ஹேவ் டு டு திஸ். நீங்க சொல்றதா சார் சரி. இந்த விஷயத்தை பாதியிலே விட்டா அது நமக்கு தான் பலவீனம். நாங்கள் இப்போவே கிளம்பி கொல்லிமலை போய் லாவண்யா மீட் பண்ணுறோம். ரவி, கொல்லிமலை போறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பட் பார்த்து ரொம்ப கவனமா இருங்க. ஒரு பெரிய பொறுப்போட போறீங்க. அஃப்கோர்ஸ் எனக்கு உங்க 2 பேர் மேலே நம்பிக்கை இருக்கு. யூ வில் டூ யுவர் பெஸ்ட். ஓகே, நீங்க அங்க போய் அங்க கலெக்ட் பண்ற இன்ஃபர்மேஷன் நிச்சயமா நம்ம பத்திரிக்கை ஒரு நல்ல பேர் வாங்கி தரோம் நான் நம்புறேன். ஸோ ஜஸ்ட் கேரி ஆன். ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அண்ணா ஒரு நிமிஷம். நான் ரொம்ப ஸ்பீடா போறேன், நீங்க பயப்படுறீங்க அப்படிதானே? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி. இல்லைண்ணே, எனக்கு தெரியும். ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் நிதானமா செயல்பட்டேன்னா, நான் நிதானமா செயல்படுற ஒவ்வொரு நிமிஷமும் அந்த அருந்ததியோட கைதான் ஓங்கும். அந்த அருந்ததியை அடக்கி என் மேல எந்த தப்பு இல்லைன்னு நிரூபிக்கணும்னா எனக்கு நிதானம் தேவையில்லை, சரியான ஆதாரம் தான் வேணும். அதுக்காக தான் அப்படி செய்கிறேன். சரி.